வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். ஈன்றெடுத்த அன்னை தந்தையை வணங்கி அறிவு மயக்கத்தில் இருந்த என்னை தெளிவு செய்த ஆசான் வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்களை வணங்கி நாளொரு சிந்தனையாக கவிகளை பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய கவியாக இச்சை என்பது இயற்கை என்பதை சிந்திப்போம். இதனுடைய முக்கிய கருத்து ஆசை சீரமைத்தல். ஆசை எழுகின்ற பொழுதே என்னவென்று ஆராய்ந்து அதை முக்கிய காரணங்களை ஆராய்ந்து தெளிவுபடுத்திக் கொள்வதே இதனுடைய முக்கிய நோக்கம். கவிக்குள் சொல்வோம். இச்சை என்பது இயற்கை எழுச்சி. இச்சிப்பதே ருசு இயங்கும் உடலுக்கு. இச்சித்து அனுபவித்து இச்சை ஒழுங்குறும். இச்சை ஒழித்திட ஏன் முயல்கின்றீர்கள்? இச்சை எழுந்திட காரணம் கண்டிடு. இச்சை முடிந்திட சூழ்நிலை பார்த்திடு. இச்சை நுகர்ந்திட பின் விளைவு வெண்ணிடு. இச்சை பிறந்தது போல இறந்திடும் என்கின்றார் அருள் தந்தை அவர்கள். இச்சை என்பது ஆசை. மனதுக்குள்ளாக ஒரு ஆசை எழுகின்றது. அந்த ஆசையை எடுத்து ஆராய வேண்டும். இந்த ஆசையின் காரணமாக வரும் விளைவுகள் என்ன? நம் உடலுக்கோ ஏதாவது தீங்கு ஏற்படுகின்றதா என்று ஆராய்ந்து சூழ்நிலைக்கேற்ப அதை நாம் ஆராய்ந்தால் இச்சை எந்த வகையில் பிறந்ததோ அந்த வகையிலே அது தீர்ந்துவிடும், அதாவது மறைந்துவிடும். ஆகையால் இச்சை எழுகின்ற பொழுதே, அதாவது ஆசை எழுகின்ற பொழுதே அதை ஆராய்ந்து முடிவு கட்டினால் ஆசைகள் ஒழுங்குபடுத்திக் கொள்ளலாம். அதனால்தான் மகரிஷி அவர்கள் ஆசையை சீரமைத்தல் என்ற ஒரு தலைப்பு கொடுத்து அதை ஆசையை சீரமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். அனைவரும் அறிவுத்திருக்கோயில் வந்து அந்த ஆசையை சீரமைத்தல் பயிற்சியை கற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன்.